பிள்ளையார் பாகம் 3 அத்தியாயம் 19. பிரம்மராயருக்கு சக்கரவர்த்தியின் பேச்சு ஒன்றும் புரியவில்லை. நேரடியாக உங்களை சம்பந்தப்படுத்திக் கொள்ளாமல் ஆட்களை அனுப்பி நாகைப்பட்டினத்து புத்த விகாரத்தை கவனித்துக் கொள்ள சொல்லுங்கள். சந்திரமல்லிக்கு எந்த ஆபத்தும் வராத வண்ணம் ஒரு பார்வை வைத்துக் கொள்ளுங்கள். பௌத்தத்திற்கு எதிராக இருக்கின்ற காபாலிகர்களும் காளாமுகர்களும் நமது சந்திரமல்லிக்கு ஆபத்து ஏற்படுத்தாமல் இருக்கட்டும். சந்திரமல்லிக்கு வசதிகள் வேண்டும். எனவே அந்த புத்த விகாரத்துக்கு வேண்டுவன கொடுங்கள். நீங்கள் கொடுக்க வேண்டாம், பொதுமக்களை கொடுக்க செய்யுங்கள். வேளாளர்களை அனுப்பி அரிசி மூட்டையும் மற்ற தானியங்களும் வழங்க சொல்லுங்கள். அவர்களுக்கு சந்தேகம் வராத வண்ணம் நடந்து கொள்ளுங்கள். சந்திரமல்லி எங்கு இருக்கிறாள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் நாகை விகாரத்திலேயே சந்திரமல்லியை வைத்திருக்க மாட்டார்கள், இடம் மாற்றுவார்கள். அதுவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சந்திரமல்லி நாகை விகாரத்திலிருந்து ஈழம் போனதாகவும் ஈழத்திலிருந்து திரும்பி வந்து நாகையில் சில காலம் தங்கியதாகவும் பிறகு நாகையிலிருந்து திருவண்ணாமலைக்கு அருகே உள்ள மலைப்பகுதிகளில் வாழ்ந்ததாகவும் அங்கிருந்து காஞ்சிபுரம் சென்றுவிட்டதாகவும் அவ்வப்போது தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. தெளிவாகவும் பலமாகவும் கூர்மையாகவும் இருக்கிறாள் என்றும் தன்னை எந்த இடத்திலும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை என்றும் சொல்லப்பட்டன. சோழ தேசத்து சைவ கோயில்களிலும் வைணவ கோவில்களிலும் திருவிழாக்கள் பலமாக நடக்கின்ற புண்ணியத்தை சந்திரமல்லி கட்டிக்கொண்டாள். அவளை அதற்கு காரணமானாள். ஒரு தேசத்தின் ஒற்றுமைக்கு இம்மாதிரியான விழாக்கள் காரணம் என்பதை பிரம்மராயரும் ராஜேந்திர சோழரும் மற்ற அதிகாரிகளும் நன்றாக புரிந்து கொண்டு இந்த மாதிரி விழாக்களில் தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தினார்கள். நேரடியாக அவர்களே சென்று கலந்து கொண்டார்கள். விளைநிலங்கள் என்ன, எவ்வளவு வரி வசூலிக்கலாம், எப்படி வருமானம் வரும் என்று ஒரு பெரிய கேள்வியும் தற்போது எழுந்து கொண்டிருந்தது. நிலங்களை அளக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஒரு திருவிழாவின் போதுதான் ஏற்பட்டது. விளைநிலங்கள் அளக்கும் பணியை செய்துவிட முடியுமா என்ற கேள்வியும் எழுந்தது. அரசவை கூடி நாள் கணக்கில் விவாதித்ததில் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்ற தெளிவு ஏற்பட்டது. ஆனால் செய்வதற்கு போர்கள் இடைஞ்சலாக இருக்குமே என்று யோசித்த போது போரில் ஈடுபடாத இதையே செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமுள்ள ஒரு அதிகாரி தேர்ந்தெடுக்கப்பட்டார். மிக பெரிய குழுவை கொங்கு தேசம் வரை அனுப்பி நிலம் அளந்தார். தெற்கே திருச்சீரபுரம் வரை இந்த அளவு வேலை நடந்தது. இம்மாதிரி புதிய திட்டங்கள் வரும்போது சந்திரமல்லியினுடைய பேச்சு வரும், விசாரணை வரும். இப்போது அந்த சந்திரமல்லியே நேரில் வந்திருப்பதை பார்த்து பிரம்மராயர் வியந்தார். பழையாறையில் இருப்பதற்காக வந்திருக்கிறாயா சந்திரமல்லி? பிரம்மராயர் பரிவோடு கேட்டார். இல்லை, என் தந்தை எங்கிருக்கிறாரோ அங்கு இருப்பதற்காக வந்திருக்கிறேன். உன் தந்தை உன்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறாயா? என் தந்தை ஏற்பது பற்றி எனக்கு எந்த கேள்வியும் இல்லை. அவர் ஏற்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் என் தந்தை எந்த இடத்தில் வசிக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து சற்று தூரத்தில் நான் இருக்க விரும்புகிறேன். மிக பெரிய கோயில் ஒன்றை என் தந்தை கட்டப்போவதாக அறிந்தேன். அது பற்றி பல கனவுகள் எனக்கு ஏற்பட்டன. கனவுகள் என்ன சொல்கின்றன என்று கண்டுபிடிக்க சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கனவுகளை ஆராயும் வகையும் எனக்கு நன்கு தெரியும். பரதகண்டத்தின் புகழை உலகமெங்கும் பரப்புகின்ற ஒரு அற்புதமான காரியத்தை என் தந்தை தனி ஒருவராக செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இது தடங்கலின்றி நடக்க வேண்டும். அதற்காகவே நான் வந்தேன். ஒரு பௌத்தருடைய உதவி சைவ கோயில் கட்ட தேவை என்று நினைக்கிறீர்களா அடிகளே என்று நிதானமாக பிரம்மராயர் கேட்டார். அவர் குரலில் கோபமும் கேலியும் இருந்தன. நான் இங்கு புத்த மத துறவியாக வரவில்லை. பிறகு நான் புத்த மதத்தில் இல்லை. சைவத்துக்கு மாறிவிட்டீர்களா? சைவத்துக்கும் மாறவில்லை. நான் மதம் கடந்து நிற்கிறேன் பிரம்மராயரே. நான் வெறும் சந்திரமல்லி, அவ்வளவுதான், மாதேவடிகள் அல்ல. ஆனால் காவி உடையில் இருக்கிறீர்களே? வேறு உடை இல்லை என்பதால் காவி உடையில் இருக்கிறேன். தலையையும் மழித்திருக்கிறீர்களே? மழித்தலும் நீட்டலும் முக்கியமல்ல, அது பற்றி மறந்திருப்பதே உத்தமம். சந்திரமல்லி, நீ என்ன சொல்கிறாய் என்று எனக்கு புரியவில்லை. இது ஒரு கதை பிரம்மராயரே. சந்திரமல்லி பலியிடப்பட்ட கதை. சோழ சக்கரவர்த்தி புகழோடும் பெருமையோடும் வளருவது கண்டு பொறாமைப்பட்ட பல்வேறு தரப்பினர் ஒன்று சேர்ந்து புத்த மதத்தினரை தூண்டிவிட்டு அந்த புத்த மதத்தினர் சந்திரமல்லியிடம் வந்து அந்த சந்திரமல்லியின் காதலனை குத்தி கொன்று இந்த காதலன் இறந்து போக உணர்ச்சி வசப்பட்ட இரண்டும் கெட்டானான சந்திரமல்லி ஏதும் செய்வாள் என்று புரிந்து கொண்டு அவள் தற்கொலை செய்ய முயற்சிக்க அவளை காப்பாற்றுகின்ற சாக்கில் உள்ளுக்குள் வந்து வைத்தியம் செய்து மெல்ல மெல்ல அவளை குணப்படுத்தி அவள் மூளையையும் சலவை செய்து மாற்றி புத்த மதத்துக்கு இழுத்து போய்
சக்கரவர்த்தியின் வலிமையை குறைத்து அவரை மனவேதனைக்கு உள்ளாக்கி அவர் நொறுங்கிவிட மாட்டாரா என்று கனவு கண்டு அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வராதா என்று காத்திருந்து இவை எதுவும் நடைபெறாமல் ஏமாந்த குள்ளநரி கூட்டமாக உட்கார்ந்திருந்த கதை அது. என்ன சொல்கிறாய் சந்திரமல்லி? இது திட்டமிட்டப்பட்ட செயலா? ஆமாம் பிரம்மராயரே. சிங்களவரின் தூண்டுதலால், பாண்டியர்களின் தூண்டுதலால், சேரர்களின் வழிகாட்டலால் சோழ தேசத்தை சேர்ந்த பௌத்த மதத்தினர் செய்த திட்டமிடப்பட்ட சதி. அது சந்திரமல்லியை பழிவாங்கிவிட்டது. என்னை பலி கொண்டு விட்டது. என்ன அயோக்கியத்தனம்! யார் இதற்கு மூல காரணம்? சோழ தேசம் உயர்ந்தால், ஒரு தனி மனிதன் உற்சாகமாக மேலே வந்தால் அவரை சுற்றி பல்வேறு எதிரிகள் முளைப்பார்கள். அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்றாக திரளுவார்கள். அவனை எப்படி வீழ்த்துவது என்று பல்வேறு விதமாக யோசிப்பார்கள். அதில் ஒரு விதம் இது. இன்னொரு விதம் எது? கீழே சாளுக்கியமும் மேலே சாளுக்கியமும் பிளவுபட்டிருக்கிறது. அது தாயாதி சண்டை. அவர்கள் இருவரும் ஒன்றாகிவிட்டால் சோழ தேசத்தை பூண்டோடு நசுக்கி எடுத்து விடலாம் என்று திட்டம். இதை யார் செய்கிறார்கள்? சேரர்கள். சேர தேசத்தில் உள்ள காந்தலூர் சாலை கடிகையில் உள்ள அந்தணர்கள். அவர்கள் ஒட்டுமொத்தமாய் மேலே சாளுக்கியம் போய் மேலே சாளுக்கியத்திலிருந்து கீழே சாளுக்கியத்திற்கும் இரத்த சம்பந்தமாக திருமணமும் மற்ற உறவுகளும் ஏற்படுத்த முயலுகிறார்கள். உனக்கு எப்படி இவையெல்லாம் தெரிந்தது? நாகை புத்த விகாரத்துக்கு எனக்கு வைத்தியம் செய்து அழைத்து போன துறவி சொன்னார். எப்போது? அவர் மரண படுக்கையில் இருக்கும்போது அருகே அழைத்து, இதுதான் உன் கதை, இதை நிறைவேற்றியவன் நான். உண்மையில் உன் காதலன் சுகவனனை கொன்றது ராஜேந்திரன் இல்லை. அவர்கள் சிங்களவர்கள், சிங்கள புத்த குருமார்கள். அவர்களின் யோசனைப்படி நடந்த சதி திட்டம் இது. பாண்டியர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். சிங்களவர்களை தொண்டி வழியாக உள்ளே அழைத்து வந்தார்கள். நன்கு தமிழ் பேச பழக்கி பிறகு நாகை விகாரத்தில் கூலி வேலைக்கு அமர்த்தினார்கள். அப்படி செய்யுங்கள் என்று சேரர்கள்தான் சிங்களவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சோழ மன்னன் தன் மகள் மீது மிக பெரிய பாசம் வைத்திருக்கிறவன். அவனுடைய மனோரீதியான வலுவை உடைத்தால் அதனால் அவன் தேசத்தை உடைத்துவிட முடியும் என்று சொன்னார்கள். அப்படியா? நாகை புத்த விகாரம் இதில் ஈடுபட என்ன காரணம்? சோழ மன்னன் சைவ மதத்தை மிக பிரம்மாண்டமான முறையில் ஆதரித்து வளர்த்து வருகிறான். சோழ தேசம் சைவ மதத்தின் பார்ப்பட்டு ஒன்றாகி இருக்கிறது. வைணவத்தின் மீது துவேஷம் கொள்ளாமல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, குந்தவை தேவியார் பாண்டியர்களையும் அரவணைத்து சிவாலயங்களுக்கு வேண்டுமென பொருள் உதவி செய்து கொண்டிருக்கிறார். பௌத்தர்கள் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். அதிகம் ஆதரிக்கப்படாமல் இருக்கிறார்கள். பௌத்த மதம் பரவ வேண்டும். மதத்தின் பார்ப்பட்டு இறுகிய சோழ தேசம் உடைபட வேண்டும். சைவ மதத்தின் குறைகளை பெரிதுபடுத்த பௌத்தர்களால் தான் முடியும். அந்தணர்களின் ஆளுமை அதிகம் இருப்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். அந்தணர்களுக்கும் அந்தணர் அல்லாதவர்களுக்கும் உள்ள வேற்றுமைகளை பெரிதுபடுத்தி காட்ட வேண்டும். அந்தணர்களை எதிர்த்தால் சைவ வைணவ மதங்கள் சிதறி போகும். எனவே அந்தணர்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்துகின்ற செயலையும் செய்ய வேண்டும் என்று அதற்கும் சரியாக ஆளை அனுப்பினார்கள். அடப்பாவிகளா! பிரம்மராயர் பதறினார். இதெல்லாம் எங்கே திட்டமிடப்பட்டன? திட்டமிடப்பட்டது தெற்கு ஈழத்தில். செயலாற்றக்கூடியவர்கள் குழுமியது நாகையின் புத்த விகாரத்தில். சோழ தேசத்திற்கு எதிராக பல்வேறு விதமான வேலைகள் அங்கு நடைபெற்றன. நம்மிடம் நிபந்தம் வாங்கினார்களே? ஆம், அதை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தி கொண்டார்கள். சுமூகமாக வாழ அவர்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்படி சொல்ல இயலாது. நாகை புத்த விகாரத்தில் உள்ள சில புத்த துறவிகளுக்கு இந்த அரசியல் அணுகுமுறை பிடிக்கவில்லை. இந்த சூழ்ச்சிகள் விருப்பமில்லை. ஆனாலும் சிங்கள புத்த விகாரத்திலிருந்து வரும் பிட்சுக்களுடைய கட்டளைகளை மீற முடியவில்லை. மீறினால் என்ன ஆகியிருக்கும்? பிரம்மராயர் கேள்வி கேட்டார். நாகை புத்த விகாரம் அமைதி கூட கெடுக்கப்பட்டிருக்கும். உன்னை அழைத்து போன துறவி உன்னிடம் இவையெல்லாம் சொல்ல காரணம் என்ன? அவர் ஒரு நல்ல துறவி, சரியான புத்த மதவாதி. இப்படி ஒரு அரசியல் பண்ண வேண்டியது அவசியம்தானா என்று அடிக்கடி எதிர்த்து குரல் எழுப்பியவர். அப்படி எழுப்பியதற்காக சில முறை அவர் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறார். அவர் அடிப்படையில் தமிழக வேளாளர், பிறப்பால் சைவர், புத்த மதத்தில் ஈடுபாடு கொண்டு பௌத்தராக மாறியவர். அவரை புத்த மத துரோகி என்கின்ற கல்லை 3 நாட்கள் சுமக்க வைத்தார்கள். அவர் சுமந்திருந்தார். மரணப்படுக்கையில் காஞ்சிபுரத்தில் அவருக்கு நான் வைத்தியம் செய்த போது, என்னுடைய பணிவிடைகளை பார்த்து மனம் நெகிழ்ந்த போது, நான் இறக்கப் போகிறேன், என்னால் இதை ஒளித்து வைத்து கொள்ள முடியவில்லை, இதோ இதுதான் உன் வாழ்க்கை என்று விரிவாக சொன்னார். இது எப்போது நடந்தது? போன மாதம்.
ஏன் உடனடியாக தெரிவிக்கவில்லை? எனக்கு உடனடியாக என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதை மொத்தமும் உள்வாங்கி யோசனை செய்ய இத்தனை காலம் பிடித்தது. எந்த பாவமும் அறியாத சுகவனனை என் வாழ்க்கை பலி கொண்டு விட்டது. அந்த அப்பாவி இறந்ததற்கு நானும் காரணமாகிவிட்டேன். அது என்னை உறுத்தியது. மிகப்பெரிய பாவம் என்று தோன்றியது. எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பாவம், என்னுடைய தந்தையை நான் கதறடித்திருக்கிறேன். என் தமையனை சந்தேகப்பட்டு இழிவாக பேசியிருக்கிறேன். அவரை துடிக்க வைத்திருக்கிறேன். என் தாயின் வயிற்றெரிச்சலையும் கொட்டி கொண்டிருக்கிறேன். சோழ தேச மக்கள் திகைத்து போய் நிற்கின்ற பெரும் பாவத்தை செய்திருக்கிறேன். இதற்கு நான் பரிகாரம் செய்ய வேண்டும். இந்த பாவத்திற்கான கழுவாயை தேட வேண்டும். எனவே புத்த மதம் என்கின்ற விஷயத்தை தொடர்ந்து பொய்யர்கள் எங்கும் உண்டு என்பதை புரிந்து கொண்டு, நல்லவர்கள் எங்கும் உண்டு என்பதையும் புரிந்து கொண்டு மறுபடியும் பழையாறைக்கு வந்திருக்கிறேன். சரி, இவர்களெல்லாம் யார்? என்னை போல பல்வேறு விதமாக இந்த விகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களும் புத்த மதத்தை துறந்து பாண்டிய தேசம் போகிறார்கள். எனக்கு வழித்துணையாக வந்தார்கள். அப்படியென்றால் அவர்களை விடுவித்து விடலாமா? என்ன, கைது செய்திருக்கிறீர்களா? ஒரு அறையில் உட்கார வைத்திருக்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம், அதனால் காவலும் வைத்திருக்கிறேன். வேண்டாம், அவர்கள் ஒரு பாவமும் அறியாதவர்கள். அதே சமயம் உங்கள் கவனமும் தவறில்லை. இந்த காவலோடு நீங்கள் பாண்டிய தேசத்துக்கு அனுப்பிவிடலாம். அவர்களை அனுப்பிவிடலாம். நீ என்ன செய்வதாக உத்தேசம் சந்திரமல்லி? என் தந்தையை பார்க்க வேண்டும். அவர் காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்க வேண்டும். என் தமையனை பார்க்க வேண்டும். நான் செய்தது பிசகு, என் முடிவுகள் தவறு என்று அவரிடம் கைகூப்பி இறைஞ்ச வேண்டும். அவரை வேதனைப்படுத்தியதற்காக வருத்தப்பட வேண்டும். என் தாயை, பட்டமகிழ்ச்சியை, பஞ்சவன் மாதேவியை, மற்ற அரசிகளையெல்லாம் சந்தித்து திரும்பி வந்துவிட்டதை கூற வேண்டும். சோழ தேச மக்களுக்கு என் வருகை அறிவிக்கப்பட வேண்டும். எந்த இடத்தில் சக்கரவர்த்தியார் கோயில் கட்டுகிறாரோ? கோயில் கட்டுவது உன் தந்தை சந்திரமல்லி. இல்லை, அவர் என்னை மகளே என்று ஏற்காமல் அவரை நான் தந்தை என்று அழைப்பதில் எந்த புண்ணியமும் இல்லை. அவர் என்னை மகளாக ஏற்றால்தான் நான் அவரை தந்தை என்று அழைக்க முடியும். மற்றபடிக்கு நான் சோழ தேசத்து பிரஜை. அவர் எனக்கு சக்கரவர்த்தி. சக்கரவர்த்திக்கு ஆதரவாக நான் விலகி நின்று கோவில் கட்டுகின்ற இடத்திலிருந்து என்னுடைய மனோபலத்தின் மூலம் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பேன். உன் பாதுகாப்பு அவருக்கு தேவைதானா? பாண்டியர்களிடமிருந்தும் சாளுக்கியர்களிடமிருந்தும் கங்கர்களிடமிருந்தும் காப்பாற்ற நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இவர்கள் இல்லாத சில விஷயங்கள் அவரை சுற்றி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த விஷயங்களிலிருந்து காப்பாற்ற என்னால் இயலும். நான் பௌத்த விகாரத்தில் இவ்விதமான விஷயத்தை படித்திருக்கிறேன். அப்படி காப்பாற்றவும் தஞ்சையில் ஒரு ஆள் உண்டு. அவர் பெயர் கருவூர் தேவர். ஆம், ஆனால் அவரால் ஒரு இடத்தில் பொருந்தி இருக்க முடியாதே. நான் பொருந்தி இருக்க போகிறேன். எங்கே? எங்கே கோயில் கட்டப்படுகிறதோ அங்கே. அப்படி ஒருவர் பொருந்தி இருக்க வேண்டிய அவசியம் என்ன சந்திரமல்லி? சூட்சும சக்திகள் மோசமானவை அங்கு அதிகம் இருக்கின்றன. கோவில் கட்டுவதற்கு இடைஞ்சலாக பல்வேறு விஷயங்கள் நடைபெறுகின்றன. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் புகழ் அடைந்துவிடக் கூடாது என்று ஒரு வெறியிலேயே பல பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக சீரர்கள். அவர்கள் பல இழிவான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேனே, எனக்கு கனவுகளில் சிலது வரும் என்று. எனக்கு என்ன கனவுகள் என்று சொன்னால்? இல்லை, உங்களிடம் அதிகமாக விளக்கி கொண்டிருக்க முடியாது. நீங்கள் வேண்டுமானால் எனக்கு பலமான காவல் போட்டுக்கொள்ளலாம். எனக்கு தேவை கோவில் கட்டும் இடத்திலிருந்து தென்மேற்கே ஒரு குடிசை. அது நீர்நிலைக்கு அருகே இருப்பின் நிம்மதி. இளவரசி சந்திரமல்லி அவர்களே, உங்கள் வருகை நல் வருகையாகட்டும். சோழ சாம்ராஜ்யம் உங்கள் வருகையால் மலரட்டும். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உங்கள் வருகை கண்டு மகிழட்டும். உங்கள் வருகை பற்றி உங்கள் தமையனுக்கும் உடனடியாக செய்திகள் அனுப்புவேன். இன்று மாலைக்குள் அவர்கள் இருப்பிடத்திற்கு உங்கள் வருகை தெரிவிக்கப்பட்டுவிடும். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நடந்து கொள்வேன். அதுவரையில் இந்த பழையாறையில் சந்திரமல்லி சட்டென்று எழுந்து நின்றாள். சிறை வைக்கப்படுவேன் என்று எனக்கு தெரியும் பிரம்மராயரே. இல்லை சந்திரமல்லி, இல்லை. நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். ஒரு காலம் பின்னடைய வேண்டாம். அது தவிர எனக்கு ஒரு உதவியும் செய்ய வேண்டும். என்ன உதவி? என்னை நேசித்த சுகவனன் இறந்த இடத்திற்கு அருகே ஒரு மாடம் கட்டி அங்கு நந்தா விளக்கு எரிக்க வேண்டும். அது பசுனை தீபமாக இருக்க வேண்டும். இதோ அதற்கு உண்டான செலவு. ஒரு சுருக்கு பையை திறந்து தாயக்கட்டைகள் போன்ற விரல் நீளமுள்ள கருப்பு வர்ணமுள்ள கட்டைகளை எடுத்து போட்டால். கருப்பாக இருக்கின்றனவே. அவை வர்ணமடிக்கப்பட்டிருக்கின்றன.
அப்படியானால் இந்த கட்டிகள்? தங்க கட்டிகள்தாம். பிரம்மராயர் மரத்தட்டில் வைக்கப்பட்டிருந்த அந்த உலோக கட்டைகளை எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு இடுப்பில் பத்திரப்படுத்தி கொண்டார். நீங்கள் சொன்ன வண்ணமே செய்வேன். இந்த வருடம் முழுவதும் நந்தா விளக்கு சுகவனனுக்காக எரியும். அரண்மனை பெண்கள் எழுந்து விவரம் கேள்விப்பட்டு சந்திரமல்லியை பார்க்க ஓடோடி வந்தார்கள். சந்திரமல்லி அவர்களை வணங்கினாள். பிரம்மராயர் அரண்மனையை விட்டு வெளியேறி அதிகாரிகளுடன் கலந்து பேசி நாலாபுறமும் ஆட்கள் அனுப்பினார். புத்த விகாரத்தை சோதனையிட ஒரு அதிகாரியை நியமித்து அதற்குண்டான அதிகாரத்தை ஒரு ஓலையில் எழுதி முத்திரையிட்டு சிறு படையோடு அனுப்பி வைத்தார். காஞ்சிபுரம் புத்த விகாரத்தையும் அவ்விதமாகவே சோதனையிட ஆட்களை அனுப்பினார். சக்கரவர்த்தியும் இளவரசரும் ஒரே இடத்தில்தான் இருப்பார்கள் அல்லது திருவல்லம், தஞ்சை என்று சற்று தூரத்திலே இருப்பார்கள் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. அவர்களிடம் மிக பக்குவமாக விஷயத்தை சொல்லக்கூடிய வயசாளிகளை அனுப்பி வைத்தார். பஞ்சவன் மாதேவியிடமும் தகவல் சொல்ல ஒரு ஆள் அனுப்பிவிட்டு இந்த ஓலை நறுக்கை கொடுத்து விடு என்று கூடையில் ஓலையிட்டு அரக்கு முத்திரையிட்டு கொடுத்தார். அந்த ஓலை நறுக்கில் ஒரே ஒரு வாக்கியம்தான் எழுதப்பட்டிருந்தது. சந்திரமல்லியை நான் நம்பவில்லை. இப்படிக்கு பிரம்மராயர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.